வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று சிவராத்திரி. சிவனுக்கு விரதம் இருந்து இந்த ராத்திரியை சிவனோட கழிச்சோம்னா செய்த பாவங்கள் எல்லாமே தீர்ந்துடும். சுப முகூர்த்தம் இன்னைக்கு முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 வரை ராகுகாலம். குளிகை இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். யமகண்டம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:15 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 9:23 வரை திரியோதிசி, அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:23 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 10:13 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு சகுனி கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 11:32 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதுக்காக மன உளைச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாமூலாக என்ன வேலை செய்திகளோ செய்த பணியை அப்படியே தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, நேபாளம், இலங்கை ஆகிய நாடுகளில் மொழியாக்கம் செய்து, மொழி மாற்றம் செய்து, டிரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க. மனதுக்கு நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன ஒன்று, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. நாங்கள் என்றும் உங்களை ஆதரவு நாடி நிற்கிறோம். இப்படிக்கு உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் குழுமம். வாங்க இன்றைய ராசிக்கான இன்றைய நாள் எப்படி, அதன் கீழே ராசி பலனை பார்க்கலாம். வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளுங்க. பணவரவு, தொழில் சாணம், 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன், தனம், பொருள், வாக்குப்பளிதம், இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாள் நீங்கள் நினைத்த மாத்திரமே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுவீங்க. மனைவியின் ஆசைக்காக சில தூரம் வெளியூரோ அல்லது உள்ளூரோ ஏதோ ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் வேலையில் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும்.
இந்த வேலை மட்டும் முடியாமல் இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த வேலை இன்றைக்கி முடிஞ்சிடும். மனசு சந்தோஷம் வருங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு வெளியிலிருந்து சுப செய்தியும் கிடைக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் மன சந்தோஷம், மன சந்தோஷத்தால் சுகம், சந்தோஷம் இது எல்லாமே நீடிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நீடிக்கும், சுகம் காண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாளில் மனதுக்கு சந்தோஷம் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதன்படி பார்க்க போனால் குழந்தைகள் உங்களை இன்னாருடைய குழந்தை ன்னு சொல்கிற அளவுக்கும், இன்னாருடைய குழந்தையோட அப்பா அம்மா என்று சொல்கிற அளவுக்கும் உங்களுக்கு ஒரு தகுதி, பெருமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலக பணியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு இன்றைக்கி இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த அலுவலகத்தில் யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க இன்னும் உங்களை பாராட்டி தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் உங்களை இன்றைக்கி ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்றோ செய்த செயல் இன்று அது நற்செயலாக மாறி 5ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த நற்செயலுக்கான பாராட்டும் புகழும் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடப்பது இல்லாமல் வரவேண்டிய பாக்கிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய நெடுநாள் பயணம் இன்னைக்கு ஒரு நிறைவுக்கு வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் நன்மை தரும் அற்புதமான நாளுங்க. 4ஆம் இடத்துல நன்மை இருக்குது. அதனால் தாய் தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு கடன்பட்டார் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, கடன்பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆமாங்க, அது மாதிரி கலங்கிய நீங்கள் இன்றைக்கி சந்தோஷத்தில் திகைக்க போகிறீங்க. ஆமாங்க, இது நாள் வரலையும் உங்களுக்கு மனப்புழுக்கம், மன எரிச்சல் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது. இன்றைய நாள் முதல் உங்களுக்கு அது எல்லாமே மாறக்கூடிய நாளாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால விநாயக பகவானை இன்றைக்கி தரிசனம் செய்யுங்க. இன்றைய நாள் அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கு சூழல் அமைது. அதுவும் இளைய சகோதரன் சகோதரியால் இன்றைக்கி அந்த செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரை யாரிடமும் வெகண்டாவதம் இல்லாமல் செலவை கம்மி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் இன்றைக்கி செலவு வந்தே தான் தீரும், அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க. உங்களுடைய நிலைமை இன்றைய நாள் ஒருபடி மேலே. ஆமாங்க, மற்றவர்கள் மத்தியில் பையில் உங்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் மற்றவர்கள் மத்தியில் உங்கள்கிட்ட ஏதோ இருக்குங்கிற அளவுக்கு உங்களை பெரிய இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்குங்க, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறத தான் நடக்கிறத தான் சொல்லுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வாக்கு வலிமை பெற்ற நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் ஏற்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே சாதனைக்குரியவை தான். இதுவரை செய்த பணிகள் விட்ட குறை தொட்ட குறைலாம் இன்றைக்கி ஒரே நாளில் செய்து முடிச்சிடுவீங்க. அதனால் மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி பாராட்டக்கூடிய விஷயமாகவும் நீங்கள் செய்தது பெரிய அறியப்படாத சாதனையாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள், வெகுமதிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மன சந்தோஷமும் கிடைக்குங்க. விருட்சகராசி அன்பர்களே, விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் தான் ராஜா. 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது தான், வச்சது தான் இஷ்டம். ஆமாங்க, என்ன பொருள் இருந்தாலும் இன்றைக்கி விற்று தீர்த்துரும். புதிய கொள்முதல் செஞ்சாலும் நல்ல லாபத்தில் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பிரான்ச்சு போடலாமான்னு கூட ஒரு யோசனை வரும். அது மாதிரியான வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படும் இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையே நிதானத்தை இழக்காமல் இருக்கணும். இன்றைய நாள் பொறுத்தவரையும் நண்பர்களாலையும் சில உறவினர்களாலையும் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரிடமும் கோபம் கொள்ளாமல்
பொறுமையை காத்துட வேண்டியது நீங்கள் தான். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருந்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பகவான் சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிம்மதியும் வெகுமதியும் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களோட தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்கும். தொழிலில் நீங்கள் சொன்னது தான் கிங்கு இன்னைக்கு. ஆமாம், வச்சது தான் இஷ்டம். அதனால் உங்களுக்கு கஷ்டம் நீங்குது. இன்றைய நாள் வியாபாரத்தில் மாபெரும் வெற்றியை ஈட்ட போகிறீங்க மகர ராசி அன்பர்கள். அடுத்தவங்க மலைச்சி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய வியாபாரம் இன்னைக்கு. அதனால் வியாபாரம் செய்யும் பெருமக்கள் இன்று அதீத லாபத்தை அடையலாம், அதில் மாற்றம் இல்லை. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் கரை புரண்டு ஓடக்கூடிய அற்புதமான நாளுங்க. நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா அப்புறம் என்ன, அதை விட என்ன இருக்குது? உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியாது அல்லவா? கேட்டது யாரும் கொடுக்குறாங்க, கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி நன்மையாகவே இருக்குது. நடக்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கும்போது உற்சாகம் வராமல் என்ன பண்ணும்? அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் இது எல்லாமே நடக்கும். ஆமாங்க, இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தும் சுப விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு சுபமான சந்திராஷ்டமம்னு சொல்லலாம். இதை இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். சரிங்களா? அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.